மட்டும் தெரிஞ்சா போதும், அடுத்த விட்டு நிலத்தை லஞ்சம் கொடுத்து வாங்கிடலாம். பாத்தியார் உண்மை தானே? அந்த இடத்த போடுறா விவோ தாசில்தார் ஆரையிட்ட லஞ்சத்தை கொடுத்தா வாங்கிடலாம். கருப்பேன்னு நம்ம கையெழுத்தை போட்டு இன்னொரு கருப்பேட்டை வாங்கிடலாம். யாருக்கு வேணாலும் லஞ்சம் கொடுக்கலாம், இடத்த வேணாலும் லஞ்சம் கொடுக்கலாம். ஒரே ஒரு ஆளுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கங்க. யாருக்குன்னு தெரியுமா? அவர் மேலேருந்து கீழே வருவார், சரியான நேரத்தில் வருவார். 4 கோடி ரூபாய் வச்சுருக்கேன், 2 கோடி ரூபாய் லஞ்சமாக தர்றேன், இன்னும் ஒரு 2 வருஷம் சென்று வாடான்னா கேட்பாப்புல. கேட்க சொல்லுங்க பார்ப்போம். எவனாவது உசுரை லஞ்சம் கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கானா? கோடீஸ்வரன் லட்சாதிபதி யாராவது வச்சிருக்கானா? மஞ்சள் நீரம் அவன் தேவி முகம், தேவி மஞ்சள் நீரம் அவன் தேவி முகம், வெண்மை நீரம் அவன் திருவுள்ளம். மலர்களிலே மழ நீரம் கண்டே, திருமால் படிவம் அதை கண்டே. மலர்களிலே பல மனம் கண்டே, மலர்களிலே பல நிறம் கண்டே, திருமால் படிவம் அதை கண்டே. விளையாட்டு நாயகன் திருப்பாட்டு, விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு, விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு. ஆயர்குல பிள்ளை விளையாட்டு, ஆயர்குல பிள்ளை விளையாட்டு, ஆயர்குல பிள்ளை விளையாட்டு, அடியவர்க்கென்றும் அருள் போட்டு. ஆயர்குல பிள்ளை விளையாட்டு, அடியவர்க்கென்றும் அருள் போட்டு. மலர்களிலே பல நிறம் கண்டே, திருமால் படிவம் அதை கண்டே. மலர்களிலே பல மனம் கண்டே, திருமாலவன் கருணை மனம் கண்டே. மலர்களிலே பல நிறம் கண்டே. நாராயண நமகே. ஹரிஓம் நமோ நாராயண நமகே. ஓம் நமோ நாராயண நமகே. சிருஷ்டி திதி சம்ஹாரம் அனுக்கிரகம் திரியம் சொல்லப்பட்டு பஞ்சகிருத்தியங்களின் சிருஷ்டிகர்த்தா என் தந்தியாகியப்பட்ட பிரம்மதேவனை கண்டு வணங்கி ஆசி பெற்று பொறுப்பிலே பிறந்து தென்னன்களிலே கடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏற்றிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோ நனிமிலே நடந்தன அமிர்தம் செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த என் தாய் களிமணியை கண்டு வணங்கி ஆசி பெற்று மச்சா கூர்மா வராகா வாமனா நரசிம்மா பலராமா பரசுராமா ராமா கண்ணா கல்கின்னு சொல்லப்பட்ட 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் பரந்தாமனின் பாதம் வணங்கி அவன்தால் இணங்கி புகழ் கல்வி வெற்றி நன்மக்கள் பொன் பொருள் நீள்நாள் கொண்டு வச்சு அறிவு அழகு இளமை துணிவு நோயின்மை வாழான் சொல்லப்பட்ட 16 செல்வங்களுக்கு மதியான பாட்டி மகாட்சிமை கண்டு வணங்கி ஆசி பெற்று ஆதி நடுகிரும் அருவம் உருவம் ஒப்பும் ஏதும் வருகும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதம் கடதல் படை படவருனை பரமேஸ்வரனை கண்டு வணங்கி ஆசி பெற்று விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கு மதியான அந்த ஆதிபராசக்தியை கண்டு வணங்கி ஆசி பெற்று பராபரத்திலே வரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்திலே விந்து தோன்றி விந்துவிலே சதாசுவம் தோன்றி சதாசுவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்திலே பிறகு தோன்றி பிறகுலே பிரம்மா தோன்றி பிரம்மவிலே ஆகம் தோன்றி ஆகத்திலே தேவி தோன்றி தேவிலே வாயு தோன்றி வாயுவிலே அப்பு தோன்றி அப்புவிலே பிரிதி தோன்றி பிரிதிவிலே அன்னம் தோன்றி
அன்னத்திலும் நடப்பு பட்சிகள் தோன்றி இப்படி படைக்கும் தொலை கவனிக்கும் என் தந்தையாகியப்பட்ட பிரம்மதேவன் முதலில் தனக்கு துணை வேண்டும் என்ற காரணத்திற்காக ஜனகர், ஜனந்தர், ஜனாதனர், ஜனத்மா சொல்லப்பட்ட 4 புத்திரர்களை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 4 புத்திரர்களும் படைப்புதலை கவனிக்கவில்லை. ஈடுபடல் என்ற காரணத்திற்காக மறுபடியும் நார்தன், தக்கன், வஜிஷ்டன், பிறகு இருது, புலவர், புலசீர், ஆங்கிரசு, அத்திரி, மரிசியன் சொல்லப்பட்டு 10 குழந்தைகளை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 10 குழந்தைகளில் நார்தனாகப்பட்ட நான் மட்டும் படைப்புதலை கவனிக்கவில்லை. ஈடுபடல் என்ற காரணத்திற்காக கில்சாதில் பிரப்பாயாக, கந்தர்வனாக பிரப்பாயாக என்ற சாபத்திற்கு ஆளனி. மேலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் எனது சிரசானது 1008 வெடித்து என்பது என் அண்ணன் தக்கன் எனக்கிட்ட சாபம். அது மட்டுமல்லாமல் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது என்ற சாபத்தை பெற்றவனான். ஆகையால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக, இறுதியாக, நிச்சயமாக, முக்கியமாக, கட்டாயமாக கலகம் தோன்றுகிறது. எதுவும் எப்பொழுதும் அந்த முன்னவனை, முதல்வனை, மூத்த கணபதியை அல்லல்போம், வலிமனைபோம், அன்னை வெற்றி பிறந்த தொலைபோம், போகா துயரம்போம், நல்ல குணமதிக மாமர்கனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதாக்காள். பாலும் திரிதேனும் பாகும் பருப்பு வினான்கும் குழந்தைக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமோ துத்துமணியே, நீ எமக்கு சங்கத்தமிழ் 3 தா என்று அந்த கணபதியின் பாதத்தை வணங்குவோம். அவன் நாள் இணங்குவோம், கலகத்தை தூங்குவோம். நாராயண ஹலோ ஹலோ கொஞ்சம் இன்னர் மட்டும் எதுங்க சார்புக்கு ஹலோ 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 பிரணவ பொருளே ஓ கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே
நன்றி நன்றி. வெள்ளை கிளை கொடுத்து வெள்ளை பனிமூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியாசன வைத்த என் தாய் கலைமகள் சரஸ்வதி நலுந்தனி வெள்ளையம்மாள் சொல்லக்கூடிய என் தாயின் பாதத்தை வணங்கிய போதும் விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தின்னு சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான அந்த ஆதிபராசக்தி ஆதியில் தோன்றியவளவளே, இந்த உலகம் விருட்சமாதற்கும் காரணம் அவளே, வேப்பிள்ளை காரியம் அவளே, மலை மாறியாக பொழிந்தவளும் அவளே, படைக்கு தளபதியும் அவளே என்ற காரணத்தின் அடிப்படையாக அந்த படை தளபதி அம்மனை வழங்கி இந்நேரத்திலே அவளுக்கு ஒரு தாலாட்டை கொடுத்து யாம் வந்த வேலை துவங்கும் நாராயணா. சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயினி கண்வேளரு தாளேலோ வேப்பிள வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேன் கேட்டு நீ கண்வேளரு தாளேலோ சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயினி கண்வலரு தாளிலோ வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண்வேளரு தாளேலோ உலகையாள் தாயி செல்ல பிள்ளை நான் இருக்கேன்
சார்பாக நம்மாந்த நெஞ்சான நன்றி நன்றி கலந்து வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலின்னு சொல்லக்கூடிய ஐவகை நிலமான குறிஞ்சி நிலமான வேள்விமலை சாரல் அப்பேற்பட்ட இடத்திற்கு நாமும் வந்துவிட்டோம். இந்த வேள்விமலை சாரலும் வந்துவிட்ட காரணத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது யாம் கழகத்திற்கு விளையாடிக்கே எங்காவது ஒரு ஒளி ஒரு சப்தம் ஒரு நாதம் எழும்புகிறா என்று உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நாராயணா ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று அயலொட்டி கொண்டிருக்கின்றார். கிங்கினி சிலம்பு மணி சங்கம் யாழ் வேகுழல் பேரி மத்தளம் குயிலின் குரல் என்று சொல்லக்கூடிய தசநாதங்கள் இருந்த இசைக்கின்ற இசையை காட்டிலும் இனிமை பொருந்திய பெண்மகளாக இருக்கின்றாள். குயில் கூட இந்த பெண்மகளும் தான் குரலை கொடையாக பெற்றிருக்கும் போல் தோன்றுகிறது. அப்பேற்பட்ட இனிமையான குரலுக்கு சொந்தக்காரியான இந்த பெண்மகளை யாம் காண வேண்டும், அந்த ஆறுமுகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது சிறப்பு வாய்ந்த இந்த இடத்திலே அருமையான ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் அருமையன்னார் மு ராஜா ஆடியோஸ் வேல்முருகன் ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அருமை சகோதரர் அவர்களுக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு இங்கு மட்டுமல்லாமல் உலகம் எங்கிலுமே இந்த நாடகத்தை ஒளித்திரையின் வாயிலாக வெளிக்கொண்டு போகும் அருமை சகோதரர் யூடியூப் என்ற சேனலின் மூலமாக ஒளிப்பதிவின் மூலமாக வெளித்திரைக்கு கொண்டு செல்லும் வெளிநாடுகள் மட்டுமல்லாது வெளி உலகத்திற்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மையை இந்த நாடகத்தின் வாயிலாக ஒளித்திரையின் வாயிலாக கொண்டு செல்லும் அருமை அன்னார்கள் இருவருக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு அப்பேற்பட்ட இடத்தில் மேலும் ஒரு சிறப்பை ஏற்படுத்தி காண்பிக்க வேண்டும், மங்களகரமான நிகழ்வை ஏற்படுத்தி காமிக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது அருவி நீர் சுனை நீர் மனை நீர் அனைத்து நீர்களும் ஒன்று சேர்ந்து இந்த குறிஞ்சி நிலத்திலே ஒரு நதியோரத்தில் ஓடும் பொழுது அதன் அருகாமையில் உள்ள நாணல்கள் தலைவிரித்து ஆடுவதை கண்டு நாமும் ரசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அந்த எண்ணத்தின் வாயிலாக நதியோரோ நாணல் வந்து நாணம் கொண்டு நாட்டியமாடுது என் சொல்லு நதியோரம் நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது நானந்த ஆனந்தம் என் சொல்லு நதியோரம் நதியோரம் நீயும் பாரு நாணல் என்று தோளிடி என்னிடம் சொல்லு ஆனந்த ஆனந்தம் சொல்லு நல்ல நித்திரை கொண்டாட்டம்
நன்றி. கவனதான் எடுத்து கைதட்டி அனைத்துள்ளத்திற்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு கவனதான் எடுத்து காணப்பறவை பலவோட்டி ஆளோளும் சோ என்று ஆயலொட்டி கொண்டிருக்கின்றாள். இவள் தான் குறமாது வள்ளியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒரு சேர ஒரே நேரத்தில் சுண்டி இழுக்கின்ற இந்த பெண்மகளின் குரல் எப்படி என்றால், இந்த குரலுக்கு சொந்தமான இவள் உருவத்தையும் அதற்கேற்ற பருவத்தையும் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது எம்மெல்லாம் எங்கேயோ இழுத்துச் செல்வது போல் தோன்றுகிறது. அப்பேற்பட்ட இனிமையான குரலுக்கு சொந்தக்காரியான இந்த பெண்மகளை யாம் காண வேண்டும், அந்த ஆறுமுகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற காலகட்டத்தின் காரணமாக வைத்து பார்க்கும் பொழுது எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை பெற்ற தாய் வளர்ப்பிலே ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும் என்பது காரணம். இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாக பெற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்பாக தாய் கருவறையிலே சுமக்கும் பொழுது நல்லவனாக நல்ல குழந்தையாக சுமக்க வேண்டும். நல்லதையே பேசணும், நல்ல உணவையே உட்கொள்ளணும், நல்ல சிந்தனையை உருவாகணும். அப்பதான் உள்ள வளர்ற குழந்தையும் நல்ல குழந்தையாக வளரும் என்பதற்காக எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கைகளே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை கருவறையில் சுமப்பதிலே என்று தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம். அந்த அடிப்படையிலே நாமெல்லாம் இந்த பூமியிலே பிறப்படுத்தோட்டோம். பெற்ற தாயும் தந்தையும் பேணி காக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. கடமைக்கு ஏற்றார்வோல் இந்த பூமியிலே பிறப்படுத்த காரணத்தின் அடிப்படையாக கடமை தவறாது ஒவ்வொரு மனிதனும் தன் வந்த வேலையை செவனே செய்தால் இந்த உலகத்திலே எதுவுமே இன்னல்கள் துன்பங்கள் வராமல் இருக்கும். அந்த அடிப்படையிலே என்னுடைய இந்த இடத்திலேயே காவலுக்காக தாய் சொல்லை மீறாமல் தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் என்றது இல்லை என்பதற்காக தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு இங்கே வருகை புரிந்திருக்கின்றாள் இந்த வள்ளி நாயகம். காவலுக்காக மட்டுமல்லாது காதலுக்காகவும் வருகை புரிந்திருக்கின்றாள். அப்பேற்பட்ட இந்த பெண்மணியை யாம் வர்ணிக்க வேண்டும். சாரீரமே இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் சரீரம் எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதை பார்க்கும் பொழுது ஒரு கற்பனை ரீதியாக ஜில்லென்று பூத்து சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றால் நெடும் தூரும் பரந்தாள் நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே. என்ன பாட்டுன்னு தெரியுமா? பெரியவங்களா இருக்கிறனால அந்த பாட்டு எடுத்தேன். என்ன பாட்டுன்னு தெரியுமா? என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. செந்தமிழ் தேன்மொழியார். அந்த படத்தோட பேர் என்னன்னு தெரியுமா? இருக்காது பாடின ஒரு படம் பேர் கேட்டேன். மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற ஒரு படம் 1958 வெளியில் வந்த படம். அப்போலாம் எங்கள் அப்பா பிறக்கலை, தெரிஞ்சுக்கங்க. அப்போ என்னுடைய தாத்தா வந்து இளைஞனாக இருக்கும் பொழுது அவர் ரசித்த அந்த பாட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பிறந்து அவர் இளைஞனாக வந்ததுக்கப்புறம் ரசித்த பாட்டு, நான் பிறந்து இளைஞன் ஆனதுக்கப்புறம் ரசித்த பாட்டு, நாளைக்கு என் பிள்ளை பிறந்து அவன் ரசிக்க வேண்டிய பாட்டு, அதுக்கப்புறம் அப்படின்னா ஒரு 5-6 தலைமுறைகளை கடந்து நிற்குதுன்னா ஒரு பாட்டு. இந்த பாட்டை எழுதியவர் யாருன்னு தெரியுமா? சிவகங்கை மாவட்டம் தான். அருமை ஐயா கண்ணதாசன் மூலமாக எழுதப்பட்டது. மதுரை மாவட்டம் தென்கரையிலே பிறந்து சோழவந்தான் தென்கரையிலே பிறந்தவர். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான அருமை ஐயா DR மகாலிங்கம் அவர் மூலமாக அவருடைய குரலில் வெளிவந்த பாடல். இப்பேற்பட்ட கதைக்கெல்லாம் சொந்தமான இந்த பாட்டு எவ்வளவு பெரிய காலங்களாக நிற்குது. இன்னைக்கு எழுதுகிற பாட்டு நிற்குமா? என்ன பண்றது, இருக்கட்டும். அந்த அடிப்படையிலே இவள்
செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழின் பலரசம் தருவார் பருகிட தலை இவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழின் பலரசம் தருவார் பருகிட தலை சரமோ செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழின் பலரசம் தருவார் பருகிட தலை செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழின் பலரசம் தருவார் பருகிட தலை குனிவார் கண்களின் நீளம் மறைந்தவளும் கடலில் கொண்டு கரைப்பவளோ நீளம் படித்தவளோ அது கடலில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணின் பேராசைகள் பேரழகெல்லாம் படைத்தவளோ எல்லாம் படைத்தவளோ இவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழின் பலரசம் தருவார் பருகிட தலை குனிவார் பருகிட தலை குனிவார் பருகிட தலை நடக்குது யூடியூப் ஓடுதுங்கிறது தெரியுது. நன்றி நன்றி. கைதட்டிய அனைத்து உள்ளத்திற்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு அப்பேற்பட்ட இடம் சிறப்பு வாய்ந்த இந்த இடம் ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்பதும் சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பாடியே சித்தர்களும் யோகிகளும் வாழ்ந்த இடம்தான் இந்த வேள்விமலை சாரல். அப்பேற்பட்ட இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றால் இந்த பெண்மகள் எதற்காக இங்கு வந்தாள் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது மதுரை என்பது தூங்கா நகரம் கடம்பவனம் சொல்லக்கூடிய மதுரையிலே மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் திருமணம் நடந்துருச்சா? நல்லபடியாக முடிந்தது. மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் மங்களகரமான முறையிலே மதுரையிலே நடந்து முடிந்தது. மீனாட்சியோட வேண்டுகோள் என்னவென்றால் என்ன கேட்டுக்கிட்டா, எங்கள் அண்ணன் வரணும், அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னா சொன்னாலா இல்லையா? அண்ணன் வந்து மாலை எடுத்து கொடுக்கணும், அண்ணன் நிற்கணும் அப்படின்னு. மதுரை மீனாட்சி மட்டும் இல்லை, நம்மளுடைய அக்கா தங்கச்சியும் அப்படித்தான் இருந்திருப்பாங்க. மணவரையில் அமரும் பொழுது தாயோ தந்தையோ சொந்தமோ பந்தமோ மாமனோ மச்சனோ யார் இருக்கா, ஊருக்காரன் உறவுக்காரன்லாம் பார்க்க மாட்டா. ஒரு பெண்மகள் யாரை எதிர்நோக்குவா? பிறந்தவனை, தான் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ நம்ம பக்கத்தில் இருக்கானான்னு பாப்பா. ஏன்? ரத்த பாசம். அதே ரத்த பாசம், ரத்த பந்தம். அது சொன்ன மாதிரி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் கட்டிய 3 முடிச்சுக்கே சொந்தக்காரன் ஆக போகிறாள் அந்த பெண்ணு. ஒரு நாளைக்கு மாமியா வீட்டில் போய்
மச்சினை வீட்டில் போய் விருந்தாடி சாப்பிட்டு வர்றதுக்கு நம்மளால முடியுதா? தூங்கி எந்திரிச்சு வர முடியுதா ஆண்கள்னால? ஏன் புதுசாக ஒரு இடம் அங்கே போய் எனக்கு பழக்கம் இல்லை, தூக்கம் வராது அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. காலம் உள்ள வரை அடுத்த வீட்டில் தான் தூங்கணும். யாருன்னே தெரியாது, அப்போ யாருன்னே நமக்கு தெரியாது. சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. கட்டிய 3 முடிச்சுக்காக உறவாக மாறுகிறாள். தன்னை அந்த குடும்பத்திற்கே அர்ப்பணிக்கிறாள். அப்பேற்பட்ட உறவு தான் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த உறவு. ஆம்பளையெல்லாம் மீசை முறுக்கி நம்ம மாட்டுக்கு தெரியுமா? ஒன்றுமே நடக்க. பெண்ணு தான் ஒரு குடும்பம் தலை தோங்கி நிற்கிறதுக்கு காரணம் பெண்ணு தான். தலை குனிவதற்கு காரணமும் பெண்ணு தான். அப்பேற்பட்ட மங்கையராய் பிறப்பதற்கு மாதவதம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொன்னார். எட்டயபுரத்தில் பிறந்த முண்டாசு கவி பாரதியார் தான். அந்த பெண்களுக்கெல்லாம் படிப்பதற்குன்னு சொன்ன இன்றைய காலகட்டம் பெண்கள் தான் எல்லா துறையிலுமே முன்னேறி வர காரணம். அப்பேற்பட்ட உலகம் மதுரையிலே வேண்டுகோள் வைத்தால் தன் அண்ணனாகப்பட்ட அழகர் அங்கே அண்ணன் வரணும்னு எதிர்பார்த்தாள். அண்ணன் வந்தாரா? கல்யாணத்துக்கு அண்ணன் வரல தெரியுமா? மீனாட்சி கல்யாணத்துக்கு அண்ணன் போகல, தங்கச்சி கல்யாணத்துக்கு ஆத்திலே இறங்கி மண்டூக முனிவருக்கு சாபமோசம் கொடுப்பதற்காக இறங்கும் போது கால நாளியை மாறியது, முகூர்த்த நாளியை மாறினதுனால திரும்பி வந்துட்டாரு. கல்யாணம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அப்போ அண்ணன் வந்திருப்பார் தானே? அண்ணன் வந்தால் தானே கல்யாணத்துக்கு சம்மதி பண்ணா. ஆனால் அண்ணன் வராமல் எப்படி கல்யாணம் நடந்துச்சு? ஆனால் அண்ணன் தான் வந்தார். இங்கே ரொம்ப குழப்படியாக இருக்குமே. பார்த்தார் சொக்கநாதர் மீனாட்சியை, கண் கலங்கி நின்னா. அண்ணனை காணுமேனு மனைவி ஒரு பெண்ணு தவிச்சு நிற்பதை ஆண் எந்த ஆணும் பார்க்க மாட்டாங்க. அப்போ பார்த்தார் சொக்கநாதர், அண்ணனாக உருவெடுத்தார், அழகராக மாறி உருவெடுத்தார். அண்ணனும் அவரே, கணவரும் அவரே. அண்ணனாக இருந்து மாலை உடுத்தார், கணவனாக இருந்து மாங்கல்யம் பூட்டினார். அண்ணனும் அவரே, கணவரும் அவரே என்று மனைவியோட, அதுவும் பெண்ணோடைய மனசு நோகக்கூடாது, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். பார்த்தாரா இல்லையா சொக்கநாதர்? அப்பேற்பட்ட திருமணம் நடந்தது மதுரையிலே. அண்ணனுக்காக எதிர்நோக்கினாள் மதுரை மீனாட்சி. அந்த அண்ணனுக்காக தங்கை எதிர்நோக்கினாள் மதுரையிலே. இந்த அண்ணனுக்காக எதிர்நோக்குகிறாள் இந்த தங்கை. எப்பொழுது வருவார்? மணமாலை எடுத்து சூட்டுவார், மாங்கல்யம் பூட்டுவார். எதிர்நோக்கும் இந்த தங்கைக்காக அண்ணன் பாடும் பாடலாக ஹலோ 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 எக்கோ வேண்டாம், எக்கோவே வேண்டாம். அவங்களுக்கு ஒழுங்காவே கேட்காது. ரெண்டு பாட்டாக கேட்கும். லைட்டாக வச்சுட்டு இன்னர் மட்டும் வைங்க. ஹலோ அப்படியே இருக்கணும். பூமுடிப்பால் வண்ண பூங்குழலி, புது சீர் பெருவாள் வண்ண தேனருவி, பார்வையிலே மன்னன் பேரெழுதி, பார்வையிலே மன்னன் பேரெழுதி, அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீரெழுதி, கண்ணில் நீரெழுதி. மன்னன்
நாள் பின்பு கால் பார்த்து நடந்து வரு கண்ணீர் வழிகையில் கட்டி வைத்த மாலை தர காலை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க ஆனந்த பாதைகளே ஆன்றோர் குரல் பிழைக்க கொட்டிய கோடி மலர் கட்டுவான் மாங்கல்யம் மணி வாழ்க துணை வாழ்க உளம் வாழ்க நன்றி கைதட்டியே நன்றி. அருமையான இடம், சிறப்பு வாய்ந்த இந்த இடத்திலே சிறப்பு வாய்ந்த மக்கள் எல்லாமே இந்த மழையின் காரணமாக எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களோ. கூட்டம் அதிகமாக இருந்தபோது நல்லா இருந்துச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. காரணம் இயற்கை சீற்றம், இயற்கை சாரம். ஆமாம் ஆமாம், அது அதை போய் நம்ம நல்ல விஷயம்தான். எல்லா இடத்துக்குமே சிறப்பு சேர்க்கணும்னா ஒரு ஆள் மட்டுமே முடியாது. இசையில்லா என் பாடலுக்கு ஆடையில்லா என் பாடலுக்கு இசை உடுத்தி அடை உடுத்தி ஆடை உடுத்தி அழகு பார்த்த நால்வருக்கும் என் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. அதற்கு அடுத்தபடியாக 5வதாக பேர் வேல்முருகன் ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அருமை சகோதரர். தெரிஞ்ச வேலையை விட்டோன்னு கேட்டேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமோ விட்டுறக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் அந்த வேலையை பார்த்து பணக்காரன் ஆகிட்டான்னு நம்ம போய் அதை தொட்டோம்னா தெருவில் தான் தெரியணும். அதை நல்லா கவனமாக வச்சுக்கணும். நம்ம வேலை என்ன வேலை செய்கிறோமோ அதை மிகைப்படுத்தணும், அதை மெழுகூட்டணும். அதில் என்ன இருக்குது, அதில் முன்னேறதுக்கு வழிகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முன்னேறலாம். அந்த வேலையை இரவு முழுவதுமே உறங்காமல் இருந்து வழி நடந்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் அவர்களுக்கு எங்கள் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு எல்லா இடத்துலையுமே ஒருவர் மூலமாகவே எந்த ஒரு நிகழ்வும் சிறப்பாக அமையாது. 1000 கைகோசைகள் சேர்ந்தால் மட்டுமே இசையின் மூலமாக பாட பாட ராகம் மூட மூட ரோகம்னே. மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் பாடிடுவேன், மாடு மேய்ச்சா பாடிடலாம். என்ன அது இடைக்காடருடைய ஆசி, அருமையா ஐயா சித்தர் இடைக்காடர் ஆசி. உண்மையோடு இறைவன் தேடி வருவார். கோவில் உண்டியல் போடும் பணத்தை ஒரு வேளை ஏழைக்கு பசியிடு. பாவங்களை செய்துவிட்டு அன்னதானம் செய்யாதீர். இதயத்தை தொலைத்துவிட்டு இறைவனை தேடாதீர். இதயத்தில் இணைவோம், இணையத்தில் வேண்டாம். இதயத்தில் இணைவோம், இணையத்தில் வேண்டாம். தோற்றம் மாறினாலும் என் வசம் மாறாது. எம் சூறை கிராமம் சி செந்தில் குரு பழனியப்பன் வேளங்குடி. எம் சூறை கிராமம் சி செந்தில் குரு பழனியப்பன் வேளங்குடி. அருமை அன்னார் அவர்கள் இடைக்கடார் ஆசியோடு அருமையான ஒரு கதை, ஒருடைய கவி. காரணம், இறைவனால் கொடுக்கப்பட்டது எவராலும் தடுக்க இயலாது, இறைவனால் தடுக்கப்பட்டது எவராலும் கொடுக்க இயலாது என்பது பழமொழி. நம்ம விளக்கணையை தெரிஞ்சுக்கிட்டு வீதியில் பிறண்டாலும் ஒட்டுறமுன்னு தான் ஓட்டோம். நாளைக்கு நம்ம தூங்கி எழுந்திரிச்சிருவோமா அப்படிங்கிறது நீ எதின்னு சொல்ல முடியுமா? தூங்கும்போது இந்த உடம்பை எவ்வளோ அழகாக நம்ம நல்லதையே பேசுகிறோம், நல்ல உணவையே உட்கொள்கிறோம், நல்ல ஆடைகளை உடுத்திக்கிறோம்,
அழகு வர்ணங்களை பூசிக்கிறோம். சிறப்பாக அடுத்தவர்களுக்கு நல்ல அழகு மேனியை காமிக்கணும்னு நல்லா குளிக்கிறோம். என்னென்னையோ வாசனை திரவியங்கள்லாம் பூசிக்கிறோம். அழகாக இருக்கணும்னு பூசிக்கிறோமே. அப்படி இருக்கக்கூடிய இந்த உடம்பு அத்தாடி, அப்படி இருக்கிற இந்த உடம்பு இவ்வளவு அழகாக இருந்து பட்டம் பதவி வீடு வாச சொத்து சுகம் பண்டம் பாத்திரம் மோட்டர்கேணி நிலம்பலம் வண்டி வாசி கருப்பேன் சுப்பே ராமே லட்சுமின்னு என்ன வேணாலும் பேர் இருக்கட்டும். வீடு வாச சொத்து சுகம் எது வேணாலும் வச்சுக்கட்டும். பட்டம் பதவி அந்தஸ்து அதிகாரம், ஊரில் பெரிய ஆள், நாட்டில் பெரிய ஆள், நகரத்தில் பெரிய ஆள், பண்ணையில் பண்ணை வீட்டுக்காரன், அவன் இவன் பெரிய மாடு வீட்டுக்காரன், எதை வேணாலும் சொல்லிக்கலாம். உள்ளே ஓடுற காற்று வெளியில் ஓடி போச்சுன்னு வச்சுங்களே, பேரை சொல்லி கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்கள? கருப்பே சுப்பே, கருப்பே இருக்காயா சுப்பே இருக்காயா, அவர் யா வீட்டுக்கு ஊருக்கு அதிபதி, ஒரு பெரிய தோப்புக்கு அதிபதினு எவரேன்னு சொல்லுவேன். பெத்த மகன் கூட சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துலேருந்து அதை தூக்கிடுவோம்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. உலகத்திலே காயமே இது பொய்யடா, உடம்புக்கு மறுபெயர் காயம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்று அடைத்த பையடா, மாயவனார் செய்த மண்பாண்ட ஓடுடா, உலகத்தை விட்டே ஓடுறான்க்கலாம். இந்த உடம்பும் பானையும் ஒன்று. பானை செய்ய பல நாள் ஆகும். மண் எடுத்து அதை சரி பண்ணி பானையை செஞ்சு நம்ம வடிவமைச்சு ஒரு செய்யலாம். ஆனால் அதை உடைக்கிறதுக்கு ஒரு நொடி பொழுது போதும். பானையை பல நாள் பக்குவப்படுத்தி செய்யப்பட்ட பானையை உடைக்கிறதுக்கு ஒரு நொடி பொழுது போகும். அதே மாதிரி தான் இந்த உடம்பும். ஆரம்பத்திலேருந்து தாய் கொடுத்த உடம்பை வளர்த்துக்கிட்டு வர்றோம். அது சரியான பாதையில் வளர்த்தோம்னா காலம் உள்ள வரை இறைவன் கொடுத்த விதி வரையும் வரோம். இல்லைன்னா இடையில தான் பிரியும். அப்படிங்கிறத கண்டதெல்லாம் உள்ள வச்சு சரியாக அமையாமல் இந்த பூமியிலே நாமெல்லாம் வாழ்கிறோம். நல்லவனாக வாழணும். ஒன்றும் எடுத்துக்கிட்டு போகிறதில்ல, ஒன்றும் கொடுக்கலன்னு மட்டும் நினச்சிக்கிட்டோம்னா போதும். வீட்டிலேயே பெரிய அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ இறந்த பிறகு பாய்ந்தலானையும் கொண்டு போய் சிறுசோடையில் எரிஞ்சிருவாங்க. பார்த்துருக்கோம்ல? ஏன்? சும்மா ஒரு சின்ன சூச்சுவமத்தை மட்டும் நினச்சிப்பாங்களே. படுத்திருந்த நம்ம கிளவின நாளாக கொண்டு போய் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பத்தா விட்டு இறந்தோடனே கொண்டு போய் எரிஞ்சேன். எங்கள் அப்பத்தா சம்பாரிச்சு வச்ச சொத்தை எடுத்து போட்டு எரிஞ்சிருக்கேனா? எங்கள் அப்பத்தா கட்டி வச்ச வீட்டை தூக்கி எரிஞ்சிருக்கேனா? எங்கள் அப்பத்தா வாங்கின நிலத்துல உழுத அது நட்டு நாற்று போடுங்கின இடத்த வந்து எங்கள் அப்பத்தா அது இருந்த இடத்துக்கு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நான் எவனாவது அப்பையும் படுத்திருந்த பாயும் தலைவனையும் எடுத்து கொண்டு போய் எரிஞ்சா போதுமா? அப்பையும் சம்பாரிச்சு வச்ச சொத்துல வாழாமல் இருக்கணும். அப்படி உள்ளாள் அப்பையும் சம்பாரிச்ச பணத்தில் வாழாமல் இருக்கணும். யோசிச்சு பாருங்களே. ஏன்னா பாயும் தலைவனையும் திருப்பி வாங்கிடலாம். இதை விட்டோம்னா போச்சு. பெற்று நம்மளே எவ்வளோ இதுவாக இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. பாய்தலானியை நாளைக்கு போய் புதுசு ஒன்று வாங்கியாந்து போட்டுடலாம். வீட்டை விட்டுட்டோம்னா தெருவில் போயிடுவோம். நம்ம விடக்கூடாது. அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாருமே சுயநலம். இதுக்காக நம்ம அண்ணன் தம்பி மாமே மச்சினே சொந்தம் பந்தம் 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளி, பனங்காயை பதம் பார்த்து வெட்டுறானே. பங்காளி சொத்தையும் பனங்காயும் பதம் பார்த்து வெட்டுறானே. பங்காளி சொத்தாக இருந்தாலும் சரி பனங்காயாக இருந்தாலும் சரி பதம் பார்த்து வெட்டணும். பிஞ்சாக இருக்கும்போது வெட்டினோம்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். முத்திருச்சுன்னா கொட்டையாக போயிடும். பதத்தோடு வெட்டணும். பங்காளி சொத்து கல்யாணம் பண்ணிட்டானா ஊரில் புள்ளி வரி சரியாக பங்காளி வெட்டி கொடுக்கணும். பங்காளி சொத்தை எடுத்தவனும் பாதி கிணறு தாண்டினவனும் நல்லா வந்ததாக இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். வரப்பை வெட்டி சொத்தை சேர்த்து உழுது நடவு நட்டு நாற்று பிடிங்கி கஷ்டப்பட்டு அடுத்த நிலத்து வரப்பை வெட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்து பெரியாள வந்தேன், வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. வரப்பை வெட்டி சேர்த்த நிலத்தில் விளையக்கூடிய நெல் பயிர்கள் ஆண்டவன் முகம் பார்த்தானா நடுவே இல்லை விளையும். உண்மைதானே? ஆண்டவன் முகம் பார்த்தானா நான் மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்த விட்டு நிலத்தை லஞ்சம் கொடுத்து வாங்கிடலாம். பார்த்தியார்? உண்மைதானே? அந்த இடத்த போடுறா விவோ தாசில்தார் ஆரையிட்ட லஞ்சத்தை கொடுத்தா வாங்கிடலாம். கருப்பேன்னு நம்ம கையெழுத்தை போட்டு இன்னொரு கருப்பேன்ட்ட வாங்கிடலாம். யாருக்கு வேணாலும் லஞ்சம் கொடுக்கலாம், இடத்த வேணாலும் லஞ்சம் கொடுக்கலாம். ஒரே ஒரு ஆளுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கங்க. யாருக்குன்னு தெரியுமா? அவர் மேலேருந்து கீழே வருவார். சரியான நேரத்தில் வருவார். 4 கோடி ரூபாய் வச்சுருக்கேன், 2 கோடி ரூபாய் லஞ்சமாக தர்றேன், இன்னும் ஒரு 2 வருஷம் சென்று வாடான்னா கேட்பாப்புல. கேட்க சொல்லுங்க பார்ப்போம். எவனாவது உசுரை லஞ்சம் கொடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கானா? கோடீஸ்வரன் லட்சாதிபதி யாராவது வச்சுருக்கானா? விதி போட்ட கணக்கு மாறிச்சு. போட்ட கணக்கு தான். காசு படைச்சிருந்தாலும் சரி, பணம் படைச்சிருந்தாலும் சரி, ஜனம் படைச்சிருந்தாலும் சரி, ஐயோன்னாலும் வராது, அம்மானும் வராது. உண்மை தானே அது? அப்போ அக்காவோட தங்கச்சியோட மாமனோட மச்சனோட பங்காளியோட அங்காளியோட சொந்த பந்தத்தோட பக்கத்து வீட்டுக்காரனோட ஊரோட உறவோடு எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் மனிதனாக வாழ்ந்தோம்னா அது மட்டும்தான் நிரந்தரம். இந்த உலகத்திலே நல்லவனாக வாழ்வது மட்டும்தான் நிரந்தரம். சொர்க்கமும் நரகமும் மேலே இருக்குங்கிறேன். நாரதர் மேலேருந்து நான் வந்திருக்கேன். அங்கெல்லாம் கிடையாது, இங்கே தான் இருக்குது. 10 வருஷம் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அந்த அவரப்பா நல்ல மனுஷையா, ஊரை கட்டி காத்தாயா,
கோயில் திருவிழாக்கெல்லாம் முன்னாடி நின்று எல்லாரும் ஒருங்கிணைச்சாயா, எல்லாரும் நல்லபடியாக இருங்கடா, கோயிலை நல்லபடியாக கட்டி காக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து திருவிழா நடத்தணும், இந்த ஊரை காக்கணும்னு சொல்லி வழி நடத்தினாயா. அப்பேற்பட்ட மனுஷன் செத்து போயிட்டாயா. இன்னொரு 10 வருஷத்துக்கு இருந்தானா அந்த சின்ன சிறுசுகளெல்லாம் நல்லா ஆளாக்கி விட்டுருப்பேன். போச்சியா, அந்த ஊரை கட்டி காத்திருப்பேன். போச்சியான்னு பக்கத்து ஊருக்காரன் பேசினானே அதான் சொர்க்கம். அவன் வக்காளி செத்துட்டாயா. வக்காளி 5 வருஷத்துக்கு முன்னாடி போக வேண்டிய 35 ஆகிறானா. எத்தனை திருப்பி அவனால் கோயிலில் பிரச்சனை வந்துச்சு, ஊரில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டான்னா அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருந்தானா முடியிருப்பாயா கோயிலுன்னு சொல்லிட்டான்னா நரகம் தான். இதுதான் உண்மையான நிலவரம். அந்த அடிப்படையில் இந்த இடத்துல இந்த பெண்ணை வர்ணிக்க வேண்டும் என்ற காரணத்தின் வாயிலாக வரும் பொழுது அருமையான இடத்தில் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற காரணத்தின் வாயிலாக இன்னொரு மனசு என்ன அது புரிந்து பெத்து எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து புட்டான், தத்து கொடுத்து புட்டான். சுமந்து சுமந்து அள்ளும் பகலும் சுமக்க வைத்த என்ன தவிக்கவில்லை, என்ன தவிக்கவில்லை. தலையில வயிறெடுத்த தங்க விரப்பாத்தீனி, தலையில எழுதி வச்ச அந்த விரப்பாத்தீனா. கிளிய வளர்த்தெடுத்தா கேள்வி அது கேட்காது, புளிய வளர்த்தெடுத்தா பாசம் ஒண்ணு பார்க்காது. சொல்லத்தான் வார்த்தை தாய் மனசு சொல்லிலே பேசிவிட்டா மாறிவிடும் யாவும் இங்கே, பேசிவிட்டா மாறிவிடும் யாவும் இங்கே. ஒண்ணு வெளிச்சிருக்க எந்த துணை இருக்க. ஊருலகெங்க நாட்டுலகெங்க காட்டுங்க எங்க தைப்போடே எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டான். இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போல வீணாச்சு. கைதட்டுக்கெல்லாம் சொந்தக்காரர் ஒரு 4 பேர் இருந்தேன். அருமையான இசை தம்பி. இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் சிறு வயசுலேயே உண்மையிலே விரலும் பேசுது குரலும் பேசு நாரதர் என்ற முறையில் உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். தொழில் வாழ்க வளருக, வாழ்க பல்லாண்டு. அருமையான இசைக்கலைஞர்கள் 4 பேருமே சிறப்பான முறை. கணேசன் ஆமாம், அருமையாக வாசிக்கிறாப்புல, நல்லா வாசிக்கிறோம்.
அருமையான பாட்டும் சரி, அதோட வாசிப்பும் சரி, அருமையான ஒரு இது. அதற்கு இணையாக பக்கமேளங்கள் அதை சிறப்பான முறையிலே அவர்களும் இன்னும் நல்லா பண்றாங்க. அருமையான நல்ல விஷயம். அப்பேற்பட்ட இடத்தில் மேலும் மேலும் சிறப்பை ஏற்படுத்திக்கலாம். எல்லாமே மெருகூட்டக்கூடிய தன்மை இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம் இறைவனுடைய அருளாலே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வரம். ஆனால் நம்மளுடைய நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதில் மெருகூட்டணும், அதை சரி பண்ணணும்னே நம்ம கற்றுக்கிட்டு வந்தோம்னா இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரமாக அமையும் அப்படிங்கிற காரணம். எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் சரியாக அமையலாம். இந்த உலகத்தில் நடக்கிறது உலகத்திற்கு காலத்திற்கு ஏற்றாற்போல் நம்மளாம் கோலத்தை மாற்றணும். இந்த உலகம் போகிற போக்கு சரியில்லைன்னா உலகம் போகிற போக்கு சரியில்லாமல்ல, நம்ம போகிற போக்கு தான் சரியில்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உலகம் எப்பொழுதுமே உலகமாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. புழு பாருங்க, மரஞ்செடி கொடிகளுக்கு ஒரு அறிவு, புழு பூச்சிகளுக்கு 2 அறிவு, நீரில் வாழும் உயிரினத்திற்கு 3 அறிவு, பறவை இனத்திற்கு 4 அறிவு, விலங்கினத்திற்கு 5 அறிவு. நம்மளுக்கு ஒரு அறிவு கூட, அதுவும் 6வது அறிவுங்கிறது பகுத்தறிவு. இது நல்லது, இது கெட்டது, இது அம்மா, இது அக்கா, இது தங்கச்சி, இது அத்தமக அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு புரியக்கூடிய உணர்வு நம்ம இறைவன் நம்மள்ட்ட கொடுத்துருக்கான்னா, இதில் 6வதாக இருக்கிற நம்ம மட்டும்தான் இந்த உலகத்தில் மாறுவேடத்தில் நடிக்கிறான். மிச்சம் 5மே 5 அறிவு படைச்சதுமே இயற்கைக்கு தகுந்த மாதிரி இந்த பூமியில் இருக்குது. அதோடைய வேலையை அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம சேர்த்து வைக்கணும்னு என்னென்னத்தையோ சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். நிறையாவது சேர்த்து வைக்கிறான். சொத்தை சேர்க்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். சந்தைக்கு போயிருக்கீங்களா? காய்கறி வாங்க சந்தைக்கு போயிருக்கலானே, காய்கறி வாங்க போயிடுவான். சந்தைக்கு போய் காய்கறிகள் வாங்குறதுக்கு சந்தைக்கு போவான். எல்லாமே வீதியில் தான் கிடக்கும். நம்ம அன்றாடு உடல் வளர்க்கணும்னா வாங்கி சாப்பிட்ற அந்த காய்கறிகள் உடலை வளப்படுத்தும், உயிரை காக்கக்கூடிய உணவு வீதியில் கிடக்கா. ரோட்டில் காய்கறியை கத்திரிக்காய், மிளகா, தக்காளி எல்லாமே வீதியில் கிடக்கும். இது உண்மையிலே தேவையான விஷயம். அதெல்லாம் எங்கே கிடக்கு? மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் வீதியில் கிடக்கும். போய் வாங்கிட்டு வந்துடுவான். காலில் போடுறோம்ல பாதரட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய செருப்பு, அது எங்கே இருக்கும்? கண்ணாடி பெட்டிக்கல. காலில் ஒரு செருப்பை கண்ணாடி பெட்டிக்கல எப்போ கொண்டு போய் வச்சு வாங்கி சாப்பிட்ற உயிர் வாழக்கூடிய அந்த உணவு பண்டத்தை தெருவில் ஓட்டோன்னா அன்னைக்கு மாறிடுச்சா இல்லையா? மாற்றிட்டோமா இல்லையா? அதுக்கு ஏசி பெட்டி எல்லாமே இறைவனுடைய அருளாலே நம்ம இந்த உலகத்திலே எப்பொழுதுமே நம்மளா நடந்துக்கணும். முன்னோர்கள் இட்ட பாதையிலே சரியாக நடக்கணும். ஒரு வயிற்றுக்காக பசின்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களே, யாருமே வேலைக்கு போக மாட்டோம். கட்டில் எடுத்து போட்டு வீட்டு வாசலில் தூங்கிட்டு போயிடுவான். வேலைக்கு யாராவது போவோம் இல்லை. அதனால் பசி ஒரு வயிற்றுக்கே எல்லாரும் உழைக்கின்றோம். காலத்திற்கு வர வச்சுருவோமா? கரும்பு கூட இனிமையாக இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற கொளுத்தாடை நல்லா இருக்கும். கரும்புலே 3 சுவை, அடிச்சுவை, இடைச்சுவை, முனிச்சுவைன்னு. கீழே இருக்கிற கரும்பு அந்த வேரோடு இருக்கும் போல கரும்பு அது உப்பு கரித்தது போல் ஒரு சுவையை கொடுக்கும். நடுவில் இருக்கிற கரும்பு தித்திக்கக்கூடிய இனிப்பை கொடுக்கும். கொளுத்தாடைன்னு சொல்லக்கூடிய நுனிக்கரும்பு கொஞ்சம் துவர்ப்பு தன்மையோடு சேர்த்து இனிப்பை கொடுக்கும். ஒரே ஒரு பொருள் தானே 3 சுவைகளை நம்மளுக்கு எப்படி கொடுக்குது? அதை போல இந்த பெண்மகளும் பக்கத்தில் இருக்கிற வள்ளிதே அழகா இருக்கான்னா, வள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளியும் அருமையா இருக்கா. அருமையான பாட்டு பாடுஜா, மனசுல இருக்க பாட்டு. அவன் கோவப்படுறா, இருந்தாலும் பரவாயில்ல. கலையே உன் விழி கூட கவி பாடுதே, தங்கச் சிலையே உன் நிழல் கூட ஒளி வீசுதே, ஒளி வீசுதே. கூட கவி பாடு, ஒளி வீசுதே, ஒளி வீசுதே.
உன் விழி கூட கவி பாடுதே. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப பழைய பாட்டு, அதனால ரொம்ப சுந்தரம் நீர் என்று ததும்பும் பொன்றி வந்த சுந்தரம் நீரை ததும்பும்